கட்டளைகளை காட்டி ஜெபிக்கிறோம். இந்த ஒரு நாளிலும் இந்த வார்த்தையை தியானிக்கும்படியாய் எங்களுக்கு கர்த்தர்களை சாய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் இருக்கிற ஆண்டவரே, அது எந்த பட்டயத்தை காட்டிலும் கூர்மையானதாய் இருபுறம் கருத்துள்ள பட்டயமாய் இருக்கிறது வாசிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளாகி நாங்கள் வேதத்தை தியானிக்கும் போது எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைவிடுவீராக, எங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யும்படியாக இந்த நாளிலும் கடந்து வந்திருக்கிறதை உங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக, கதாரணாக்கும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே, உடைய கருத்துக்களை தாழ்கிற இடத்தில் வசனத்தை பொறுக்கி கூட சத்துருக்கிடக்கூடாது. ஆண்டவரே, பிள்ளைகளாகி நாங்கள் வசனத்தை படித்து அதுபடி வாழப்படியாக இருக்கிறார். இந்த உலகத்தில் தந்திருக்கிற நாட்களிலே சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து நல்ல ராஜ்யத்துக்கு நான் வரப்படியாக தெரிந்து கொண்டேன். அது மதமான நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் வாசிக்கிற தியானிக்கிற வார்த்தைகளானது எங்களுக்கு நிறைவாய் தருபடியாக ஜெபிக்கிறோம். உடைய திருக்கரத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். கிறிஸ்துநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனாக பிதாவே, ஆமென். அவரெல்லாம் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருடைய திருமுகத்தை வாஞ்சித்து அவரை தேடி வந்திருக்கிறவர்களை நமது ஆண்டவர் ரட்சகரும் வருகிறவருமாகிய கிறிஸ்துநாமத்திலே வாழ்த்துகிறேன். ஓய்வு நாள் மிகவும் விசேஷமான நாள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் இணங்கி இருப்பதையே நாடுவேன். சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையை அநேக உபத்திரவங்களை வேதனைகளையும் அவன் சந்தித்திருந்தால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போதும் ஆண்டவருடைய பாதத்தை மறக்காதவனாக இருந்தான். எனவே ஒரு ஆசீர்வாதம் நிறைவாக ஆண்டவர் கட்டளையிட்டான். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தி, இறை மக்கள் கிறிஸ்துவின் மந்தை என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவர் வார்த்தை தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு தருகிற சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் மந்தைக்குள் இருக்கும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அவர்கள் பிறருக்கு கனி கொடுக்கிறார்கள். ஆண்டவர் யார்? 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் யோவானிலே சொல்லப்படுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொருவருக்கும் வரான், நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். தாவீது சவுலுக்கு முன்பாக இருக்கும்போது ஒருமுறை சொல்கிறான், ஒருமுறை ஒரு சிங்கம் வந்தது, ஒருமுறை ஒரு கரடி வந்தது, நான் தேவனுடைய பிள்ளையாகிய நான் அங்கே போனேன், அதை அழித்து கொண்டு போட்டேன் என்று சொல்லுகிறான். அந்த தாவீது சொல்லுகிறான், ஆண்டவருடைய மேய்ப்பராக இருக்கிறார். தாவீது ஒரு ஆட்டை பாதுகாக்கும்படியாக தன்னுடைய உயிரை பணியில் வைத்து கரடியை மேற்கொண்டான், சிங்கத்தை மேற்கொள்கிறவனாக இருந்தார். ஆனால் அவர் சொல்கிறார், கர்த்தர் யார்? அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஆண்டவர் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 15ஆம் வசனம் வரையும் ஆண்டவர் தம்முடைய குமாரனாகிய யாக்கோபுக்கு செய்த ஆசீர்வாதத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்திலே யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட மகளாகிய தீனாள் தவறு செய்கிறாள். எனவே அங்கே ஒரு பெரிய விடுதலை நடைபெறுகிறது. யாக்கோபு பிள்ளையாகிய லேவி சிமியோன் இருவரும் அந்த சீயோன் நகரங்களை பட்டயத்தினாலே கொண்டு போடுகிறான். இந்த நேரத்திலே இவன் பயந்து போயிருக்கிறான். ஆண்டவர் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு அவனை போக செய்யும் போது, நான் உன்னை திரும்ப வரப்போகிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதே போல ஆண்டவர் அவரை திரும்ப கொண்டு வரும்போது அவர் உடன்படிக்கையை ஆண்டவருடைய சமூகத்திலே நினைவு கூறப்படுகிறார். இவன் 35ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த ஜனங்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ அன்றைக்கு உனக்கு பெத்தேலிலே நீ பரிசுத்தப்படும்படியாக உடன்படிக்கை செய்தாயே, அந்த உடன்படிக்கை நிறைவேற்றும்படியாக நீ புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். இப்பொழுது அவர் பெத்தேலுக்கு நேராக வருகிறார். தன்னுடைய ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேற்றும்படியாய் பெத்தேலிலே வந்து ஆண்டவருக்கு முன்பாக நின்று உடன்படிக்கை நினைவு கூறும்படியான சூழ்நிலை ஒரு வாரத்தை நாம் பார்க்க முடியும். உடன்படிக்கையை பாதுகாக்கிற ஆண்டவர் இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். யாக்கோபிடத்திலே
ஈசாக்கு மேல் பண்ணின உடன்படிக்கையை நான் இடத்திலே நிறைவேற்றுவேன் என்று சொல்றார். ஆண்டவரையா நம்முடைய பிள்ளைகளோடு உடன்படிக்கை செய்கிறார். ஒரு அண்டசராசரத்தை படைத்து அகலத்தை மாளிகை செய்கிற ஆண்டவர். ஆனால் நம்முடைய பிள்ளைகளோடு உடன்படிக்கை செய்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் நம்மை நம்முடைய ஆலயத்துக்கு நேராக ஒரு ஆலயத்துக்கு நேராக கொண்டு வரும்போது அநேக உடன்படிக்கைகளை நம்முடைய வாழ்விலே செய்திருப்பார். என்ன செய்திருப்பார்? நான் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், நான் நல்ல வேலை வாய்ப்புகளை தருவேன், நான் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவேன், நீ இருக்கிற சூழ்நிலை நான் உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் என்று சொன்னார். அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் நினைவில் வைத்து ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். எனக்கு பிள்ளைகளை தருவேன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஒரு கை பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தார். உடன்படிக்கையிலே உண்மையுள்ள ஆண்டவர். எனவே அவரை நாம் உறுதியாக பற்றிக் கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை திரும்ப உடன்படிக்கையை நினைவுகூற பணி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? திரளான வேலைக்காரர்களை பணிபுரிக்காரரை கொடுத்து யாக்கோபை ஆசீர்வதித்தது போல திரும்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதே போல உடன்படிக்கையிலே உண்மையுள்ள ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற உடன்படிக்கை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக உள்ளங்களை திறக்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் சொல்லி கொடுப்போம் என்று சொன்னால் நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். மூன்றாவதாக யோவான் 10:1 சொல்கிறது, என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய மந்தைகள் என்ன செய்யும்? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நாம் பருகி பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை நினைவுகூறுகிறார். நம்முடைய உள்ளங்கள் திறக்கப்படும் போது ஆண்டவர் நாம் செய்ய வேண்டிய வழிகளை நமக்கு காண்பிக்கிறார். அங்கிருந்து நம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் போது அவருடைய சத்தத்திற்கும் பிறருடைய சத்தத்திற்கும் வித்தியாசம் உண்டு. இரண்டு விதமான சத்தம் உண்டு. ஆடுகளுக்கு புல்லை ஒழுங்காக மேய்த்து நம்மை பாதுகாக்கிற மேய்ப்பருடைய சத்தம் மிக விசேஷமானது. அந்த சத்தத்தில் கேட்படுகிற ஆடுகளை அந்த மேய்ப்பன் சரியாக நடத்தி கொண்டு போகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லி 21ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தர் மேய்ப்பனாக இருக்கிறார், அந்த ஆட்சியிலே அவருடைய புல்வெளிகளில் மேய்த்து அந்த தனிகளை கொண்டு போய்விடுகிறார். கர்த்தர் எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறார், அவளை ஆசீர்வதிக்கிறார், அவளை அரவணைக்கிறார், துன்பங்களை தூக்கி எடுக்கிறார், நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவரை தேடி அவருடைய வார்த்தையை பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சத்தத்துக்கு செவி எடுப்பதற்கு ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. அவருடைய பிள்ளைகளாகி நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. நம்முடைய சரீரத்தில் கருவியங்களை மாற்றுகிறது. ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் போது, அவருக்கு பின்னாக செல்லும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்கள் நிலையமாகிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு பின்னால் நாம் போகும்போது ஆண்டவர் நம்மை சரியான பாதையிலே நடத்துகிறார். அவருடைய எல்லா ஆத்மாக்களையும் பாதுகாத்து சுமைப்படுத்துகிறார். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்பாக போகும்படியாய் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். உலகத்துக்கு பின்பாக போகக்கூடாது. உலகத்தில் நேர மேய்ப்பவர்கள் உண்டு, விதவிதமான மேய்ப்பவர்கள் விதவிதமான போதனைகளை கொடுத்து ஜனங்களை திசை திருப்பிக் கொண்டு போகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த உலகத்தில் எதையோ சொல்லி ஜனங்களை சாய்த்துக் கொண்டு போகிறார்கள். சமாதானத்தை ஜனங்கள் இழந்து போகிறார்கள். அநேக மனிதனுடைய வார்த்தைகளை நான் கேட்கிறேன். ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்தேன், யாரோ சொன்னார்கள் என்று சொல்லி அவளுக்கு பின்னாக போனேன். ஆரம்பத்தில் எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் நான் பெற்றுக் கொண்டது போலதான் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ நான் நிறைவேற்றி கிடக்கிறேன். எங்கே போவதென்று தெரியவில்லை. நான் போய்கொண்டிருந்த இடத்துக்கு திரும்ப போக முடியவில்லை. நான் இப்பொழுது போய்கொண்டிருந்த இடத்துல எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. எனக்கு என்னுடைய ஆதரவுகளெல்லாம் இழந்து போய்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அநேகருடைய வார்த்தை நான் நாட்களிலே கேட்கிறேன். இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய மந்தைகளாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். உலக மனிதர்களை, உலக போதகர்களை, உலகத்தில் காணப்படுகிற
போகக்கூடாது. உலகத்தின் மேய்ப்பர்கள், ஆண்டவர்கள் கொடுக்கிற மேய்ப்பர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரம்தான் உங்களோடு இருக்க முடியும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது அவங்களை சரியாக நடத்தி கொண்டு போவார். இந்த மனிதனையும் சார்ந்து கொள்ளாதபடி ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். உலக மனிதனை சார்ந்து கொள்ளக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். என்னுடைய மந்தைகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். எத்தனை ஆடுகள் இருந்தாலும், எவ்வளவு ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறோமா? மனித சத்தங்களுக்கு கேட்டு 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 அழைத்து போனோமா என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. யோவான் 10:10 திருடன் திருடம் கொல்லவும் அழிக்கும் வருகிறான், என்றே வந்திருக்கும் பரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக இருக்கும், அது பரிபூரணப்படுவது சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நல்ல மேய்ப்பன் யார்? ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போவான், ஆடுகளை சரியாக நடத்துவான். ஆடுகளை சரியாக நடத்தும்படியாக அவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுப்பான். எனவே தேவ பிள்ளைகளாகி நாம், கிறிஸ்துவின் மந்தைகளாக இருக்கிற நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய உடன்படிக்கையை நினைவில் வைப்போம். நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், இத்தராஜாக்களுக்கு தகப்பனாவாய் என்று சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்தார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அதை போல ஆண்டவரை ஆசீர்வதித்ததை நாம் பார்ப்போம். எப்பொழுது நீங்க சொல்லணும், அந்த குறைகள் வரும்போது ஆண்டவரிடம் சொல்ல, ஆண்டவரே நான் உண்மை தேடி வந்திருக்கிறேன்ப்பா, நீர் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லித்தான் அழைத்துக் கொண்டு வந்தேன். நான் உடைய பிள்ளை, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய உடன்படிக்கை எப்பொழுது நினைவுகூறுவர்களாக இருக்கணும். ஒரு வருடம் நாம் கடந்து வருகிற பாதையெல்லாம் ஆண்டவருடைய கரத்தை பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை அழைத்து நம்மை வேறு வைத்து வரும்போதெல்லாம் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி வருகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்வில் தோல்விகள், நெருக்கங்கள், குறைகள் வரும்போது ஆண்டவரிடத்தை கேள்வி கேட்கிறோம். என் ஆண்டவரே எனக்கு மாத்திரம் என்ன நடத்துறது, நான் மாத்திரம் நான் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது கேள்வி கேட்க ஆண்டவர் நமக்கு உரிமை தரவில்லை. அந்த உடன்படிக்கையை ஆண்டவரிடத்தில் சொன்ன, ஆண்டவரே நான் உடைய பிள்ளை, ஆண்டவரே நீரனை வைத்தது உண்மை, நீரனை அழைத்தது உண்மை, நீரை நடத்தி கொண்டு வருவது உண்மை, என்னை சரியாக நடத்துவீர் என்று வாக்கப்பட்டு இருக்கிற அந்த உடன்படிக்கையை காக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். புதன்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலே ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. 5:30 மணிக்கு சரியாக கூட்டம் நடக்கிறது. வந்து கலந்து கொள்ளுங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு சொல்லி கொடுங்க. உலகத்துக்கு சிறு கொடுக்காதுங்க. உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் பாசங்கள், உலகத்தில் சுற்றுகிற கவர்ச்சிகள் வழிபடாதபடி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு வாழ்வோம். தொடர்ந்து ஆண்டவர்களோடு இடைபெறுவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் என்பதை நாம் வந்து சிந்தித்து நோக்கணும். கிறிஸ்துவின் தந்தைக்குள் இருக்கிறவர்கள் சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். கிறிஸ்துவின் தந்தைக்குள் இருக்கிறவர்கள் உடன்படிக்கையை நினைவு கூறுவார்கள். கிறிஸ்துவின் தந்தைக்குள் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு உலகில்லாமல் கொடுக்கப்படுகிற காரணம் என்ன? அவருடைய சத்தத்தை தெளிவாய் ஜனங்கள் கேட்க. அநேக நேரங்களிலே சாத்தான் பேசுகிற வார்த்தைகளுக்கும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு வித்தியாசம் தெரியாதபடி நம்ம அநேக நேரங்களிலே உடைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்வு கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் தெளிவாய் கேட்டு ஆண்டவருடைய கருத்தை நம்மை ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு இருந்து நடத்துவதாக. நம்மிடத்திலிருந்து நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தோடு அறிக்கை செய்யலாம். வானத்தை பூமி படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். நம்முடைய குமாரனாகிய நம்முடைய நாதரை கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே எனக்கு ஒப்புவித்த பிறந்தார் அபிவிருத்தி பாடுபட்டு
பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். இதுவாயிருக்கிற விசுவாசிக்கிறேன். பரிசுத்தமான ஐக்கியமும் பாவமன்னிப்பும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அந்த கூடி அந்த நீங்க நடத்துங்கப்பா. நீங்க எல்லாம் வாழ்க்கை இந்த இடத்துல வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. சபா என்னுடைய வாழ்வுக்கு குறைகள் குற்றங்கள் எல்லாருக்கும் தேவை எப்படியாக எங்களை மாற்று ஆண்டவர். குறிப்பாக வரும் நாட்கள் ஆண்டவரை எங்களுடைய ஆலயத்தில் என்னுடைய சொல்லாத நிறுத்துவீரான் சார். அது மாணவர்களுடைய வாஞ்சியா இருக்கிறது சார். என்னுடைய கஷ்டங்கள் இடத்துல வெளிப்பட்டு வருவதற்காக நன்றி ஆண்டவரை. குறிப்பாக அன்றுவரே இந்த இடத்துல வருகின்ற ஜனங்களுடைய தரிசிகளுக்கு உங்களை பார்க்கட்டும் ராஜாவே. மக்கள் வீட்டில் பறைத்துகளுடைய ஆர்த்தி கட்சி நடத்துகிறேன் அப்பா. அதை முடிந்து அன்றுவரை தொடர்ந்து நடந்த பொங்கியங்களுடைய பிரசனங்களோடு நீங்கள் ஆளுகை செய்தேன். என்னுடைய ஆளுநரை கடந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிகளாக நடைபெறவே வருகிற நாட்கள் கொண்டு வாருங்க. ஆசீர்வதியாக இயேசுவின் நாமத்தில் ஜெயப்படுவார். இயேசுவின் நாமத்தில் சகல